வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகா மாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 7. ஏதோ ஒரு தேசத்தில் உண்டானவளும் தாய் தந்தை இன்னாரென்று தெரியாதவளும் கைகேயியுடன் வெகு காலமாக வசிப்பவளும் கேகேயராஜன் வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரியுமான மந்தரை என்பவள் சந்திரன் போல் வெண்மையான மாடியில் தெய்வ செயலால் ஏறி அயோத்திய நகரத்தை முழுவதும் பார்த்தாள். ராஜவீதிகள் குப்பை இல்லாமல் சுத்தம் செய்து ஜலம் தெளித்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிறந்த கொடிகளும் துவஜங்களும் எடுத்து கட்டப்பட்டிருந்தன. உற்சவ காலத்தில் ஜனக்கூட்டம் அதிகமாகையால் அவர்கள் நகரத்தில் போய் வருவதற்கு அனுகூலமாக மதில் சுவரை இடித்து வழிகள் செய்யப்பட்டிருந்தன. ஜனங்கள் மங்கள ஸ்நானம் செய்து அழகாக அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். கையில் புஷ்ப மாலைகளையும் மோதகங்கள் முதலிய காணிக்கை பதார்த்தங்களையும் ராமனுக்காக வைத்து கொண்டு பிராமணர்கள் வேத பாராயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். வாத்திய கோஷம் எங்கும் கேட்கப்பட்டது. ஜனங்கள் வெகு சந்தோஷத்துடன் கூட்டம் கூட்டமாக எங்கும் நின்று கொண்டிருந்தார்கள். யானை, குதிரை, பசு, காளை முதலியவர்கள் ஆனந்தத்தால் சப்தித்து கொண்டிருந்தன. தேவாலயங்களில் வாசல்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்து மந்தரை மிகவும் ஆச்சரியம் அடைந்தாள். அதிக சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களுடன் வெண்பட்டை அணிந்து சமீபத்தில் நின்ற ஒரு தாதியை மந்தரை, அடி கௌசல்யை தனத்தை சேர்ப்பதில் அதிக பிரியமுள்ளவளாயிற்றே, மென்மேலும் விருத்தியை உத்தேசித்து ஜனங்களுக்கு ஏன் தனத்தை கொடுக்கின்றாள்? அவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் உண்டான காரணம் என்ன? அரசன் சந்தோஷமடைந்து என்ன செய்ய போகின்றான் என்றாள். அந்த தாதி அடங்கா மகிழ்ச்சி கொண்டு கோபம் முதலியவைகளை ஜெயித்து பாவமற்றவரும் பட்டாபிஷேகத்திற்கு தகுந்த குணசாலியுமான ராகவனுக்கு நாளை புஷ்ப நட்சத்திரத்தில் யுவராஜா அபிஷேகம் செய்ய மகாராஜா நிச்சயித்திருக்கின்றார். ஜனங்கள் இவ்வளவு ஆனந்தம் அடைந்ததற்கு அதே காரணம் என்றாள். அதை கேட்ட மந்தரைக்கு மிகுந்த பொறாமை பிறந்தது. கைலாச சிகரத்தை போன்ற மாடியிலிருந்து வேகமாக இறங்கி கெட்ட எண்ணம் மேலிட்டு கோபாக்கினியால் எரிபட்டு கைகேயி படுத்து தூங்கும் இடத்திற்கு வந்து, அடி ஒன்றும் அறியாதவளே, என்ன தூக்கம்? எழுந்திரு, உனக்கு பெரும் பயம் வந்துவிட்டது. உன்னை பீடிக்கப் போகும் துக்கங்களை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? நீயோ பாக்கியசாலி என்றும் அதனால் அரசனுக்கு வேண்டியவள் என்றும் உன்னை புகழ்ந்து கொள்ளுகின்றாய். அவனுக்கு உன்னிடத்தில் உண்மையான பிரியமில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆற்றின் ஜலம் கோடையில் வற்றுவது போல் உன் சௌபாக்கிய நலம் வற்றியதே என்றாள். இப்படி கெட்ட எண்ணத்துடன் மிகவும் கோபம் கொண்டு மந்தரை கடுமையான வார்த்தைகளை சொல்ல கேட்டு கைகேயிக்கு அதிக துக்கம் உண்டாயிற்று. அடி மந்தரே, உனக்கு சேம குறைவு ஏதாவது நேர்ந்ததோ? உன் முகம் வாடி இருப்பதால் வெகு துக்கப்பட்டவளாக தோன்றுகிறது. என்ன காரணம் என்றாள். இப்படி மதுரமாய் கேட்ட கைகேயியை பார்த்து ராமனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பற்றி அவள் விசாரிக்காததால் மந்தரைக்கு கோபம் பொங்கியேற்று. பேசும் திறமையுள்ளவள் ஆகையால் கைகேயிக்கு ராமனிடத்தில் உள்ள பிரியத்தை குறைத்து தன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்காததால் அவள் துக்கம் அடையும்படி அவளுடைய சேமத்தை விரும்பியே, தேவி, மகாராஜா ராமனுக்கு யுவராஜா அபிஷேகம் செய்ய போகின்றார். ஆதையால் உனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விட்டது.
இதை தடுப்பது இப்பொழுது சாத்தியமல்ல. உன்னிடத்தில் எனக்கு அந்தரங்க பிரியம் உண்டல்லவா? ஆழந்தெரியாத துக்க கடலில் முழுகி நெருப்பின் நடுவில் அகப்பட்டு கொண்டவளைப் போல் தபித்து உனக்கு அனுகூலம் செய்ய உன்னிடத்தில் வந்தேன். நீ சேமமாயிருந்தால் எனக்கும் சேமம். உன் சேமம் குறைந்தால் நான் பெரும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். நீ ராஜ்ய வம்சத்தில் பிறந்தவள், அரசனுடைய மகிழ்ச்சி. ஆனால் ராஜ தர்மம் வெகு கடுமை என்பது ஏன் தெரியவில்லை? நீயோ நல்ல மனசுள்ளவள், உன் புருஷனோ மகா வஞ்சகன். தர்ம சிந்தையுள்ளவனைப் போல் வேஷம் போடுகின்றான், பிரியமாக பேசுகின்றான், ஆனால் குரூரமான நடத்தை உள்ளவன். இது உனக்கு தெரியாது. உண்மையில் உனக்கு கெடுதியை உண்டாக்கும் வார்த்தைகளை இதம்போல் சமயத்திற்கு தக்கபடி பேசிக்கொண்டிருந்தான் அல்லவா? இப்பொழுது கௌசல்யின் மகனான ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அபிவிருத்தி செய்ய போகின்றான். வரும் கெடுதியை அறியாத முட்டாளே, அரசனுடைய கெட்ட எண்ணம் தெரிந்ததா? பரதனை உன் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். நாளை காலையில் ராமனுக்கு அபிஷேகம் செய்ய நிச்சயித்து விட்டான். அவன் உனக்கு புருஷன் என்று பெயர் மாத்திரமே. அவன் உனக்கு ஜென்ம சத்ரு. ஆகையால் அவனை நீ இதுவரையிலேயே விட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. பாம்பு குட்டியின் அழகை கண்டு ஆசைப்பட்டு அது விஷ ஜந்து என்பதை மறந்து அதை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சி விளையாடும் பெண்ணை போல் நீயும் கபடமின்றி உண்மையில் உன் சத்ருவும் வெளிக்கு மாத்திரம் உனக்கு பிரியமாகவும் அனுகூலமான பர்த்தாவாகவும் நடிக்கும் தசரதனை முற்றிலும் நம்பி அவனிடத்தில் எல்லையற்ற பிரீதி வைத்திருக்கின்றாய். பாம்பையும் சத்ருவையும் கவனிக்காவிட்டால் அவை என்ன செய்யும்? அதே இன்றைக்கு உனக்கும் உன் புத்திரனுக்கும் தசரதனால் நேரும். கபடமற்றவளே, நீ எப்பொழுதும் சுகத்தை அனுபவிக்க தகுந்தவள். அப்படி இருக்க உனக்கு இதத்தை தேடுகின்றவனைப் போல் பாசாங்கு செய்யும் மகா பாவியான தசரதன் ராமனுக்கு அபிஷேகம் செய்து உன்னையும் உன் குழந்தையையும் பந்துக்களையும் நிர்மூலம் செய்வான். செய்ய வேண்டியதை இப்பொழுதே தாமசமின்றி செய். இனியாவது மோசம் போகாதே. அவனை வசப்படுத்தும் சக்தி உனக்கு உண்டல்லவா? அதை உபயோகித்து உன் புத்திரனையும் உன்னையும் என்னையும் காப்பாற்று என்றாள். படுத்து கொண்டிருந்த கைகேயி இதை கேட்டு ராமாபிஷேக சமாச்சாரத்தால் மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். சரத்காலத்து சந்திரனைப் போல் அழகுள்ள முகத்துடன் ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் தனக்கு அனுகூலம் என்று நினைத்து படுக்கையை விட்டு எழுந்தாள். வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த சந்தோஷகரமான காரியம் தெய்வ செயலாக சமீபத்தது என்று ஆச்சரியமும் ஆனந்தமும் உண்டாயிற்று. ஒரு விலையற்ற ரத்னாபரத்தை மந்தரைக்கு வெகுமதியாக கொடுத்து, ராமனிடத்திலும் பரதனிடத்திலும் எனக்கு பேத புத்தி இல்லை, ஆகையால் அரசன் ராமனுக்கு அபிஷேகம் செய்வதை பற்றி எனக்கு வெகு சந்தோஷம். இதை காட்டிலும் எனக்கு பிரியமான விஷயம் வேறொன்றும் இல்லை. இதை சொன்ன உனக்கு நான் என்ன செய்யட்டும்? எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கேள் என்றாள். அதை கேட்டு மந்தரைக்கு கைகேயிடத்தில் அசூயை பிறந்தது. தான் அவளுக்கு இதமாக சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை என்ற கோபமும் ஆபத்து நேரப்போகிறது என்ற துக்கமும் பொங்க, அடி அறிவற்றவளே, துக்க கடலின் நடுவில் நீ தத்தளிக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையே. தகாத காலத்தில் என்ன சந்தோஷமோ எனக்கு தெரியவில்லை. ராமாபிஷேகம் என்ற பெரிய துக்கம் நேர்ந்து விட்டது. நீயும் துக்கப்பட வேண்டும். சந்தோஷப்படுகின்றாயே, அதை காண எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லையே. பைத்தியம் பிடித்த எஜமானனை பார்ப்பது போல் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருகிறது. ராமன் உனக்கு சக்கரத்தி பிள்ளை அல்லவா? அவன் உனக்கு யமன் அல்லவா? அவனுக்கு உண்டாகும் பெருமையை பற்றி புத்தியுள்ளவள் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவாளா? உனக்கு பிடித்திருக்கும் துர்ப்புத்தியை நினைத்தால் எனக்கு துக்கம் அதிகரிக்கிறது. என்ன ஆபத்து நேரப்போகிறது என்றால் சொல்லுகிறேன், கேள். இந்த ராஜ்யம் ராமனுக்கும் பரதனுக்கும் பொதுவல்லவா? ஆகையால் பரதனால் ராமனுக்கு பெரும் பயம் நேரும். நினைக்கும் பொழுதே எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிறது. ராமனுக்கு பயமானால் பரதனுக்கு கெடுதி என்னவென்று கேட்கின்றாயா? லோகத்தில் பாம்பு, புலி முதலிய துஷ்ட சந்துக்கள் நம்மை கண்டு பயந்து அவைகளை நாம் எங்கே கொன்று விடுவோமோ என்று முந்தியே நம்மை கொல்ல பார்க்கின்றன. அப்படி பரதனிடத்தில் பயப்படும் ராமனாலேயே பரதனுக்கு கெடுதி நேரும். லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்கனனுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவானதாலும்
மகா பராக்கிரமசாலியான லக்ஷ்மணன் ராமனை மனோவாக்கு காயங்களால் எப்பொழுதும் ஆசிரியத்திருக்கின்றபடியால் ராமனுக்கு அவனிடத்தில் பயம் இல்லை. அதே காரணத்தால் பரதனுக்கு சத்ருக்கனால் பயம் இல்லை. லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் தங்களுடைய சகோதரர்களை ஆசிரியத்திருந்தாலும் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா? என்றால் ராமன் முந்தி பிறந்தவன், ராஜ்யம் முதலில் அவனுக்கு கிடைக்கும். பிறகு வரிசையாக பிறந்த பரத லக்ஷ்மண சத்ருக்கனுக்கு கிரமமாக கிடைக்கும். ஆகையால் தனக்கு அடுத்த பாத்தியதை உள்ள பரதனை கொல்லவே ராமன் முயல்வான். ஆனால் ராமனுக்கு முதலில் ராஜ்யம் கிடைக்கும் பொழுது பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்குமோ என்ற சந்தேகம் ராமனுக்கு உண்டாக நியாயமில்லையோ என்றால், ராமன் விவேகி, ராஜநீதியில் நிபுணன், செய்ய வேண்டிய காரியத்தை தகுந்த காலத்தில் செய்கின்றவன். உன் புத்திரனான பரதன் மேற்சொன்ன குணங்கள் இல்லாதவன். ராமன் என்ன செய்வானோ என்று நடுங்குகின்றேன். கௌசல்யை வெகு அதிர்ஷ்டசாலி. நாளை புஷ்ய நட்சத்திரத்தில் அவளுடைய புத்திரனான ராமன் பிராமண சிரேஷ்டர்களால் யுவராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவான். கௌசல்யை விசேஷ ஐஸ்வர்யத்தை கீர்த்தியை அடைந்து சத்ருக்கள் இல்லாமல் விளங்குவாள். அப்பொழுது நீ வேலைக்காரியை போல் கைகூப்பி அவளுக்கு பணிவிடை செய்வாய். ஆகையால் கௌசல்யால் உனக்கும் அனர்த்தம் நேரும். நீ மாத்திரமல்ல, உன்னை சேர்ந்த நானும் மற்றவர்களும் அவளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உன் புத்திரனான பரதன் ராமனுக்கு அடிமை அல்லவா? பரதனுக்கு ஐஸ்வர்யம் குறையும் பொழுது அவனுடைய வேலைக்காரிகள், உன் நாட்டு பெண்கள் துக்கப்படுவார்கள். ராமனுடைய வேலைக்காரிகள் உத்தமமான ஸ்திரீகள், அதிகமான சந்தோஷப்படுவார்கள் என்றால், இங்கே உன் நாட்டு பெண்கள் என்று பரதனுடைய ஸ்திரீகளை சொன்னதால் அவனுக்கு பாரியைகளே என்றும், அப்படியே ராமனுடைய ஸ்திரீகள் என்றதற்கும் பாரியைகள் என்றே கருத்தென்றும் ராமன் ஏகபத்தினி விரதன் என்பதற்கு அர்த்தம். பட்ட மகிழ்ச்சியாக சீதையை விவாகம் செய்து கொண்டாலும் அரசர்களுடைய வழக்கத்தை அனுசரித்து போகின்றதற்காக பலரை விவாகம் செய்து கொண்டிருக்கலாம் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். வேலைக்காரிகள் என்று கோவிந்தராஜ வியாக்கியானத்தின் கருத்து. இப்படி பிறருடைய மனசை கலைக்கும்படியான யுக்திகளை மந்திரை சொல்லியும் கலங்காத புத்தியுடைய பெருந்தன்மை வாய்ந்த கைகேயி ராமனிடத்தில் வெகு துவேஷத்துடன் பேசும் மந்திரையை பார்த்து ராமனுடைய குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்தாள். ராமன் நீ சொல்லுகிறபடியாய் இருந்தால் நீ ஏற்படுத்தும் தோஷங்களும் அவனிடத்தில் இருக்கும். அப்படி இல்லவே இல்லை. அவன் தர்மத்தை அறிந்தவன், பெரியோர்களால் பழக்கப்பட்டவன், செய்த நன்றியை மறவாதவன், சத்தியம் தவறாதவன், சுத்தமானவன், தசரதற்கு மூத்த புத்திரன். ஆகையால் யுவராஜாவாக ஆக தகுந்தவன். நீ சொன்னபடி ராமனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் இந்த ராஜ்யம் பொதுவென்ற காரணம் பொருந்தாது. மேலும் தீர்க்க ஆயுசை உடைய ராமன் தகப்பன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல் தன் சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் பிரீதியுடன் காப்பாற்றுகின்றான். ஆகையால் ராமனிடத்தில் இருந்து பரதனுக்கு கொஞ்சம் கூட பயம் நேராது. அப்படி இருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்று கேட்டவுடன் ஏன் இப்படி தவிக்கின்றாய்? ராமன் 100 வருஷங்கள் வரையில் ஆண்ட பிறகு முன்னோர்களின் ராஜ்யம் பரதனுக்கு கிடைப்பது நிச்சயம். ஆகையால் தனக்கு பின் அரசனாகும் பரதனுக்கு இப்பொழுதே யுவராஜா அபிஷேகம் செய்வான். நியாயமாக நடக்க வேண்டிய ராம பட்டாபிஷேக மகோத்சவம் இப்பொழுது நடக்கும். இனி பரதனுக்கும் ராஜ்யாபிஷேகம் நடக்கும். இப்படி இருக்க உனக்கு ஏன் இவ்வளவு துக்கம்? ராமனுக்கு அபிஷேகமானால் எனக்கு அபாயம் என்கின்றாய். ராமனுக்கு என்னிடம் எனக்கு பிரீதி அதிகம். அவனும் தன் தாயை காட்டிலும் என்னிடம் அதிக பிரியமும் வணக்கமும் வைத்து பணிவிடை செய்கின்றான். 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ஒருவேளை ராஜ்யம் கிடைக்காவிட்டாலும் போகட்டும். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கு கிடைத்தது போலல்லவா? ராமன் தன் உடன் பிறந்தவர்களை தன்னை போல் எண்ணுகின்றான் என்றாள். மந்திரை அடங்காத துயரங்கொண்டு உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு, அடி கெடுதியை நன்மை என்று நினைக்கின்றவளே, பரதனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யம் கிடைக்காமல் இருப்பதும் அவன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவதுமான கரை தெரியாத ஆபத்து சமுத்திரத்தில் நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய் என்று உன் புத்தி குறைவால் நீ அறியவே இல்லை. 100 வருஷங்களுக்கு பிறகு பரதனுக்கு ராஜ்யம் வரும் என்று உனக்கு சொன்னவர் யார்? ராமன் நாளைக்கு அரசனாவான்.
அவனுக்கு பிறகு பட்டம் அவனுடைய புத்திரனுக்கு கிடைக்கும். ஆகையால் பரதனுக்கு அது கிடைக்க ஒருபொழுதும் நியாயமில்லை. சீக்கிரத்தில் கோபிப்பவளே, ஒரு அரசனுக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லோரும் பட்டத்திற்கு வருவதில்லை. அதனால் பெரிய அனர்த்தம் நேரும். அரசர்கள் மூத்த புத்திரர்களிடத்திலும் குணசாலிகளான மற்றவர்களிடத்திலும் ராஜ்ய காரியங்களை ஒப்புவிக்கின்றார்கள். ராஜ்யம் கிடைக்காமற் போவது மாத்திரமல்ல, நீ எண்ணுவது போல் ராஜ்ய அதிகாரத்தின் சுகமும் இப்பொழுது கிடைக்காது. பரதனிடத்தில் பிரீதியுள்ளவளே, உன் புத்திரன் ராஜவம்சத்தில் இருந்தும் ராஜ்ய சுகத்தில் இருந்தும் முற்றிலும் நீக்கப்படுவான். மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவனுக்கு ராஜ்யம் கிடைக்காதல்லவா? அதற்கென்ன யுக்தி என்றால் அதை சொல்லவே வந்தேன். உனக்கோ அது தெரியவில்லை. சக்களத்தின் பெருமையை உத்தேசித்து உன் சந்தோஷத்திற்கு அடையாளமாக எனக்கு ஆபரணத்தை கொடுக்கின்றாய். ராமன் இந்த ராஜ்யத்தை சத்ருபயமின்றி அடைந்த பிறகு பரதனை துரத்தி விடுவான். ஒருவேளை இவ்வுலகத்திலிருந்தே நீக்கி விடுவான். இதற்கு அனுகூலமாய் நீ செய்த கெடுதி என்னவென்றால், பரதனை அவனுடைய அம்மான் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய். மரம் செடி முதலியவைகளும் பக்கத்தில் இருப்பவைகளையே பிரியமாக தழுவுகின்றன. பரத சத்ருகணர்கள் பக்கத்தில் சமீபத்தில் இருந்தால் அரசனுக்கு அவர்களிடத்தில் அதிக பிரீதி உண்டாகி இருக்கும். அதையும் நீயே கெடுத்து விட்டாய். லக்ஷ்மணன் ராமனை அண்டி இருப்பது போல் பரதனை அண்டி இருக்கும் சத்ருகணன் இங்கே இருந்தால், பரதன் இல்லாவிட்டாலும் அவன் மூலமாக பரதனிடத்தில் அரசனுக்கு பிரீதி உண்டாகி இருக்கும். இப்பொழுது அதுவும் இல்லை. விறகு விற்று பிழைக்கும் சிலர் காட்டில் விறகுக்கு தகுந்த ஒரு விருட்சத்தை வெட்டப் போகையில் அதை சுற்றி முள்ளுகள் அடர்ந்த புதர்களை கண்டு அதை வெட்டவில்லை என்று கேட்டிருக்கின்றேன். ராமன் லக்ஷ்மணனை காப்பாற்றுவான், அவனும் ராமனையே காப்பாற்றுவான். அவ்விருவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை அஸ்வினி தேவதைகளின் சிநேகத்தை போன்றதென்று லோக பிரசித்தம். ஆகையால் லக்ஷ்மணன் ராமனுக்கு தீங்கு செய்ய நினைக்கவே மாட்டான். ஆனால் பரதனுக்கு கெடுதி செய்யாமல் இருக்க மாட்டான். ஆகையால் பரதன் அவனுடைய மாமன் வீட்டிலிருந்தே காட்டிற்கு போகட்டும். இங்கே வந்தால் நிச்சயமாய் இறப்பான். ராஜ்ய கிரமத்தில் பரதன் அரசனானால் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் விசேஷ மேன்மை. இது எனக்கு நல்லதென்று தோன்றுகின்றது. உனக்கு ஹிதம். ராமனுக்கு சக்கரத்தி பிள்ளையாகியால் சுவாபமாக சத்ருவாய் இருக்கும் உன் புத்திரனோ பாலன். தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யமும் போய் சகல இஷ்டங்களும் நிறைவேறின. ராமனுடைய வசத்தில் அகப்பட்டு எப்படி பிழைப்பான்? காட்டில் சிம்மகத்தால் துரத்தப்பட்டு அதன் கையில் அகப்பட்ட மத யானையை போல் ராமனுடைய வசத்தில் அகப்பட்ட பரதனை காப்பாற்ற இதுவே சமயம். தசரதனுக்கு பிரியமானவள் என்ற கர்வத்தால் இதுவரையில் நீ அவமதித்த கௌசல்யை இப்பொழுது தன் மகன் அரசனாக வந்த பிறகும் தன் மனதில் இருக்கும் வைரத்தை ஏன் தீர்த்து கொள்ள மாட்டாள்? அதிகமாய் சொல்வதில் என்ன பயன்? சமுத்திரங்கள் சூழ மலைகள் நகரங்கள் நிறைந்து விளங்கும் இந்த பூமிக்கு ராமன் எப்பொழுது அரசனாவானோ அப்பொழுதே நீயும் பரதனும் கெடுதியையும் அவமானத்தையும் அடைவது நிச்சயம். ராமனுக்கு ராஜ்யம் கிடைத்தால் பரதனுக்கு மரணம் கிடைப்பது நிச்சயம். ஆகையால் ராஜ்யம் உன் புத்திரனுக்கே கிடைப்பதற்கும் உன் சத்ருவான ராமன் காட்டிற்கு போவதற்கும் ஏதாவது உபாயம் செய் என்றாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மந்தரை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மிகவும் அற்புதமான கதாபாத்திரம். வால்மீகியினுடைய மனோபாவத்தில் எப்படி ராமாயணத்தில் ராமன் வனத்துக்கு சென்று வனத்தில் உள்ள முனிவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இதமான காரியத்தை செய்வது எப்படி? இது வால்மீகியினுடைய சாமர்த்தியத்தில் கவிதை வடிவமானது. ஆனால் கதையின் போக்கில் இந்த மந்தரைங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட இந்த ராமாயண காவியத்தில்
இது பகவானுடைய சங்கல்பம்ங்கிறது மகாவிஷ்ணுனுடைய அவதார ரகசியம். ராமனாக அவதாரம் பண்ணினது, தர்மத்தை நிலைநாட்டினது. பகவத்கீதையில் பகவான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யுகந்தோறும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ அதர்மம் தலைவிரித்தாடுதோ அப்பெல்லாம் அதை அழிக்கிறதுக்கும் சாதுக்களை காப்பதற்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்பவும் சொன்னது தான். ராமாயணம் முந்தினது, பகவத்கீதை மகாபாரத நிகழ்ச்சிகள் பிந்தினது, கிருஷ்ணாவதாரம் அடுத்தது, அதுக்கு முந்தினது தான் ராமாவதாரம்னு இப்படியெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. கடவுள் எப்பவும் கடவுள் தான். அவருடைய செய்தி எப்பவும் எங்கேயும் இருக்கிறது தான். நிரந்தரமானது, முன்ன பின்ன அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நம்ம ஒரு சின்ன புத்திக்கு ஏதோ சின்ன குழந்தைகளுக்கு மாதிரி கதை சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லும்போது அது அந்தந்த காலக்கிரமத்துக்கு தகுந்த மாதிரி அது உணர்ச்சிகளை மாற்றி கொடுத்து காப்பாற்றும் நம்மளை. மொத்தத்தில் ஜீவர்களை வலிமையாகவும் தூய்மையாகவும் மங்களமாகவும் வச்சுக்கிறதுக்காகத்தான் புராண இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாமே. எல்லா ஜீவர்களையும் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். பகவான் ஆனந்தமானவர், அவருடைய அம்சங்களான ஜீவர்களும் ஆனந்த பயமானவர்கள். இப்படித்தான் இருக்கணும் சுகமாக. அதில் இடையில இறைவன் ஜீவர்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொந்த புலனி செயலை அவர்கள் விருப்பம் போல கையாண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது சுதந்திரம். அந்த சுதந்திரம் அதுக்கு மட்டும்தான் உண்மையில பயன்படணும். எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தான் பயன்படணும். வீட்டில் கதவு பூட்டி இருக்கு, சாவியை உன் கையில கொடுத்துருக்குது. சாவியை வச்சு நீ கதவை திறந்து அந்த மாளிகையில இஷ்டம் போல நீ வசிக்கலாம், சுகமா இருக்கலாம். கொடுத்த சாவியை ஓரமா வச்சுட்டோ இல்லை அதை தொலைச்சிட்டோ பூட்டை உடைச்சி உள்ளே போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறைகளையும் இருக்கிற பெட்டிகள்லையும் எல்லாத்தையுமே பூட்டை உடைக்கிறதும் சிதைக்கிறதும் எடுத்து அனுபவிக்கிறதும் அது எந்த வகையான முறை? உனக்கு கொடுத்த மாளிகை தான், உனக்கு கொடுத்த அனுமதி தான், உனக்காக கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள்கள் தான். எல்லா ஐஸ்வர்யமும் உனக்கும் தான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் சாவியை தொலைச்சிட்டு ஏன் பூட்டை உடைச்சி கதவை உடைச்சி ஜன்னலை உடைச்சி, கேட்டால் காற்று வரல, ஜன்னலை உட கதவை உட, இந்த பெட்டியை திறக்க முடியல, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, அதை உடைச்சி பார்த்துருவோம். உடைச்சி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. நான் என்னமோ இருக்குன்னு நினச்சேன், பெட்டியை உடைச்சாச்சு. இன்னொரு பெட்டி, அதில் ஏதாவது இருக்கலாம், அதை உடைச்சி பார்த்தாச்சு. ஐயோ, இதில் இருக்கிற பொருள் எனக்கு இப்போ தேவையில்லையே, இதை நான் பயன்படுத்த முடியாதே, சரி உடைச்சாச்சு, விட்டுரு. சரி, நமக்கு விருப்பமான பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லாம் எதுக்குள்ளேயும் வச்சு பூட்டி வைக்காமல் வெளியில தான் இருக்குது. அதெல்லாம் சரி, இதெல்லாம் சுதந்திரமாக வெளியில் இருக்குதே, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதெல்லாம் சும்மா சிதைச்சு பார்க்கறது. சிதைச்சுன்னா பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வெளியில் இருக்குது, காத்தாட பூட்டி வைக்காம நல்ல ஒரு பாத்திரத்தில் திறந்த கூடைகளில் வைக்கப்பட்டிருக்கு. பழங்கள்லாம் கனி விருக்கங்கள் நல்லா இருக்குது, இதெல்லாம் பூட்டி வைக்கல, அப்போ இதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை போல அப்படின்னு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு சிதைச்சி பிச்சு தூர போட்டு அலட்சியமாக அதை கையாளுறது. ஏன்னா அது பூட்டி வைக்கலையாம், திறந்து இருக்கலாம். அதனால பூட்டி வச்சிருக்கிறதுக்குள்ள தான் ஏதாவது முக்கியமானதாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அதை போய் உடச்சி பார்க்கறது. அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியலன்னொன்னே திரும்ப அதை பத்திரமா பூட்டி வைக்க முடியாது. உடைச்சாச்சுன்னா எப்படி பூட்ட முடியும்? சாவி வச்சு திறந்தோம்னா திரும்ப பத்திரமா பூட்டிக்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையா நம்ம புத்திக்கு எட்டின வகையில கையாளுறது. அப்போ புத்தி எப்படி இருக்கு? தன்னுடைய சுதந்திரத்தை மதிக்காம புரிஞ்சிக்காம இருக்கிறது தான். அதனாலதான் பிரச்சனையே ஜீவனுக்கு. அந்த மாளிகைங்கிறது உடல்.
அதில் இருக்கக்கூடிய பொருள்கள்ங்கிறது நம்ம நுகர் பொருட்கள், நமது புலன் கருவிகள், உட்புலன் வெளிப்புலன், அனுபவிக்கக்கூடிய புலன், அனுபவிக்கிற புலனுக்கு தகுந்த உணர்வுகள், அதுக்கு நுகரும் பொருள்கள், இதெல்லாம் இந்த மாளிகையில் இருக்குது, நம்ம கூடல்ல இருக்குது. இதில் பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மூளை, இருதயம், கல்லீரல், நுரையீரல் அப்படிங்கிற அந்த உள் உறுப்புகள், உடலை நிர்வகிக்கிற, பத்திரப்படுத்துகிற, நோய்கள்லேருந்து வெளியிலேருந்து வர்ற தீமைகளை அகற்றக்கூடிய பெட்டகங்கள், இதெல்லாம் பத்திரமா பூட்டி வச்சிருக்குது உடல்ல. சுதந்திரம்ங்கிற அந்த புலனீச்சைக்கு தேவையான புத்திங்கிற சாவி கொடுத்துருக்கு. இந்த புத்தியை பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டியதெல்லாம் உடைக்காம சிதைக்காம, சாதாரணமாக புலனீச்சைகளால், கண்களாலேயும் காதுகளாலேயும், செவித்திறனால, ஒளி மற்றும் நுகர்பொருட்கள், அந்த உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே திறந்ததாக இருக்குது. கண்ணால் நல்லபடியாக பார்க்க முடியுது, கேட்க முடியுது, பேச முடியுது, நினைக்க முடியுது, தொட்டு அனுபவிக்க முடியுது. இதெல்லாம் திறந்ததாக இருக்குது. இதை சுதந்திரமாக தன்னுடைய புலன்களை அழகாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாராளமாக அனுபவிக்கலாம். அதே சமயத்தில் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற பொருட்களை கெடுக்காதபடி அனுபவிக்கணும். இன்னைக்கு பூட்டி இருக்கிற எல்லா பொருட்களையும், பத்திரமா வச்சிருக்கிற பொருட்களையும் கெடுத்து சிதைச்சிடுறோம். ஏன்னா சிறுநீரகம் வேலை செய்ய மாட்டேங்கி, கல்லீரல் வேலை செய்ய மாட்டேங்கி, கணையை வேலை செய்ய மாட்டேங்கி, இதயம் வேலை செய்யலை, மூளை வேலை செய்யலை. எல்லாத்துக்கும் வெளியிலிருந்து அதை சிதைச்சதுக்கப்புறம் அதுக்கு வைத்தியம். இப்படியெல்லாம் சுதந்திரத்தை கெடுக்கிறது. இந்த மாளிகை சாவிங்கிற அந்த புத்தியை மட்டும் தொலைச்சி தூரப்பட்டாச்சு. எல்லாத்தையும் உடச்சி பார்க்கறது, கதவை உடச்சி, ஜன்னலை உடச்சி, உடலில் இப்படி வசிக்கிற ஒரு ஜீவனை, இவனுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். சரி, தனக்குத்தானே அழிவுகளை இப்படி பயன்படுத்திக்கிற. எவ்வளவு செல்வம் சேர்த்தால் என்ன? எந்த வகையான மனிதர்களை ஆளக்கூடிய அந்த பெருமைக்கு, தற்பெருமைக்கும் தலைவன்கிற பேருக்கும் முட்டாள்களின் தலைவனாக தலைமை பீடத்தில் இருந்தால்னு, சிறந்த முட்டாள்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதாரண முட்டாள் தலைவன். சிறந்த முட்டாள்களால் தான் இந்த வெகு சாதாரணமான சாமர்த்தியமே இல்லாத ஒரு முட்டாள் தலைவனாக இருந்துக்கிறான். அவனைத்தான் வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த திருடர்களுக்கு, இந்த அயோக்கியர்களுக்கு, இந்த மூடர்களுக்கு திறமையான முட்டாள் கூட தேவையில்லை. இவங்க சொல்றபடி கேட்குற, இவங்களுடைய சௌகரியத்துக்கு என்ன யார் ஒத்து வருவானோ அந்த முட்டாள் தான் வேணும். இவங்களை விட சிறந்த முட்டாளாகவும் சிறந்த அயோக்கியனாகவும் இருந்தா அவன் இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். இவங்களை தப்பு பண்றதுக்கும் விட மாட்டான். தான் மட்டும்தான் தப்பு பண்ணுவான். இப்ப எல்லாவனும் இஷ்டம் போல திரியட்டும், நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். இப்படி சுதந்திரத்தை, தன்னுடைய சுதந்திரத்தை தானே இழந்து தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில, இந்த மனித பதர்களுக்கு மத்தியில வேத இலக்கியங்களும் தர்மத்தை பற்றிய தகவல்களும், அதன்படி வாழக்கூடிய சுதந்திரமான, சௌகரியமான, இதமான, ஆரோக்கியமான அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கக்கூடிய புத்தி உள்ள மனிதர்களுக்கும் ஏதாவது கேடு வருமா? வராது. அவனுங்களே அழிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுங்க. ஆனா இந்த ரகசியங்கள் தெரிஞ்ச, தன்னுடைய மாளிகை சாவியை தானே திறந்து தானே பத்திரமா தன்னை அந்த மாளிகைக்குள்ள வச்சிட்டு இருக்கிற எவனுக்கும் இந்த மூடர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வேற உலகம், இது வேற உலகம். இதே பூமி தான். அவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்க. எங்கேயும் பார்க்கலாம் நீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா
ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது எந்த மொழி? என்ன இசை திறமை வேணுமா? ராகம் வேணுமா? என்ன மொழிங்கிறதுல போட்டியே பொறாமை இருக்கா? எங்கேயும் எதுலேயும் இல்லை. இதை சொல்றதுல இதம் இருக்கா? ஆமா இருக்கு. அது கேட்குறவனுக்கு எப்படி இருக்கு, கேட்குறவனுக்கு எப்படி இருக்குதோ தெரியாது. ஆனால் சொல்றவன் சுகமா இருக்காங்கிறது அதை நீ சொல்லி பார்த்தேன்னா தெரியும். எல்லாவனும் சொல்லிப்பாரு, சொல்லாமலே அது எனக்கு எந்த வேலையும் எந்த உதவியும் செய்யாது, அதை எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னெல்லாம் சொல்றது முட்டாள் கூட்டத்தில் போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். அறிவற்றவங்க, தன்னைத்தானே துரோகியா தனக்குத்தானே விரோதியா ஆகிறவன். இது என்ன, இதை சொல்றதுக்கு என்ன தடை இருக்கு? அவன் புத்தியில் இருக்கக்கூடிய தடை தானே தவிர வேற எந்த தடையும் இல்லை. எந்த நாடு, எந்த மொழி, எந்த தேசம், எந்த காலம், எந்த வயசு, ஆணா பொண்ணா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, கல்வி கற்றவனா கற்றலாதவனா, பணக்காரனா ஏழையா, எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது. எந்த வேறுபாடும் கிடையாது. சும்மா பைத்தியகாரத்தனமா இது இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு உள்ளது, குறிப்பிட்ட மதத்துக்கு உள்ளது, இது உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு இந்த தந்திரமான நயவஞ்சகமான இந்த மூடர்களால வகுக்கப்பட்டு திரிபடைய செய்யுது இந்த மந்திர மாதிரி. இது இந்த மந்திரைங்கிற இந்த கதாபாத்திரத்துக்கு மட்டும் தேசம் தெரியல, தாய் தகப்பை யாருன்னு தெரியல, அவ எவ்வளவு காலமா இங்க இருக்கிறான்னு தெரியல. யார் கூட? கைகேயி கூட. இதே மாதிரி தான் நம்ம புத்தியில நம்ம சுதந்திரத்தை கெடுக்கிற இந்த தர்மத்திலிருந்து நம்மளை விலக வைக்கக்கூடிய இந்த தீய மனோபாவம், இந்த வஞ்சகமான மனோபாவம், நமக்கு நாமளே துரோகத்தை செய்யக்கூடிய தீமையை செய்யக்கூடிய இந்த மனோபாவம் எவ்வளவு காலமா நமக்குள்ள உலாவி வருது கண்ணுக்கு தெரியாம. இது யாரு, இதனுடைய பிறப்பிடம் என்ன, இதனுடைய வடிவம் என்ன, இதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மந்திரை மாதிரியான கதாபாத்திரம் தான். அதுதான் இப்போ உள்ள உலாவிக்கிட்டு இருக்குது. ஆனா அவளுடைய பேச்சை கேட்காம, மந்திரையுடைய பேச்சை கேட்காம கைகேயி தன்னையும் தன்னுடைய பிள்ளையவும் தனக்கு வரப்போற மகிழ்ச்சியவும் மந்திரை சொல்ற மாதிரி கெடுதியா நினைக்கவே இல்லை. வைராக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் மந்திரை சொல்றதை கேலியா தான் பார்க்கிறான். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கைகேயிக்கு இவளுடைய வடிவமும் அவளுடைய சொல்லும் வெறுமனை வியக்க மட்டும் வைக்கல, கோமாளித்தனமா தெரியுது. கோபம் கூட வரல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கா, குழந்தையில இருந்து. அந்த மூதாட்டி, மந்திரைங்கிற மூதாட்டி ஆரம்பத்திலிருந்தே இந்த கைக்கு தாதியாகவே வளர்கின்றார். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இந்த தீய மனோபாவம் நம்ம எத்தனையோ ஜென்மமா நம்ம கூட நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னால இருந்து நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது, உற்றவர்களை போல பெற்றவர்களை போல கூடவே இருந்துகிட்டே இருக்குது. உற்றவர்களை போல பெற்றவர்களை போல கூடவே இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல அது இருக்கிறதே நமக்கு தெரியாதபடி இருந்துகிட்டு இருக்கு. அங்கதான் பயங்கரமான ரகசியம். அந்த மனோபாவம் மகாமந்திரத்தை சொல்லி குரு பார்வை பட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் மத்தியிலையும் கூட இந்த எதிரி இந்த மந்திரை மாதிரியான சொந்த சுதந்திரத்தை தனக்கு ஆபத்தானதா பயன்படுத்த தூண்டிவிடக்கூடிய அந்த தீய சக்தி ஆன்மீகமான இந்த தெய்வீகமான மகாமந்திரம் சொல்லி வாழக்கூடிய இவங்களுக்குள்ளேயும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற மாதிரி, சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரி சம்பவங்கள் சில சமயம் நடக்கும்.
பல சமயங்கள் இப்போ அப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வரத்தான் செய்யுது. மந்திரியினுடைய உபதேசம் எப்படி கைகேயிட்ட பலிச்சதோ அதே மாதிரி இந்த குணங்களும் எப்ப வேணாலும் இந்த கைகேயி மாதிரியான நமது பக்தி வாழ்க்கைக்குள்ள உள்ள புகுந்து நம்மளை திசை திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பக்தர்களால் பகவானால் காப்பாற்றப்படுவோம். ராமன் என்னைக்கும் கைகேயிய பழிச்சு பேசவே இல்லை. தனக்கு இஷ்டமான தாய் அப்படிங்கிறத அவை எந்த காலத்திலையும் மாற்றிக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அடுத்து ராமன் திரும்ப வனவாசத்தை முடிச்சிட்டு மறுபடி வந்தப்பம் கூட தன்னுடைய தாய்மார்கள் 3 பேரையுமே எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாம, எந்த ஒரு மாற்றம் வேற வேற அம்மா அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரே மாதிரி தான் ராஜ்யமும் தன்னுடைய சகோதரர்களையும் தாய்மார்களையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் என்னைக்கும் நமக்கு நிரந்தரமான ஒரு துணையா ராமநாமம் எப்பவுமே, நாமமும் சரி அந்த நாமத்துக்கு சொந்தமான ராமனும் சரி எல்லா தீமையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி தொடர்ந்து நம்மளை அவர் எப்படி ராஜ்ய பரிபாலனை பண்ணாரோ அதே மாதிரி நாம நமது ராஜ்யமான மனோராஜ்யத்துல மனோரம்யமா ராமனோட சேர்ந்து நாமளையும் சௌக்கியமா சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்றென்றும் எத்தனை ஜென்மமானாலும் சரி, எந்தெந்த லோகத்துல வாழ்ந்தாலும் சரி, நம்ம ஆத்மராமனா நம்ம கூடயே இருந்து தர்மத்தின்படி நேர்மையா தான் வாழ வைப்பார். இடையில இந்த வனவாசம்ங்கிற மாதிரி போர்க்காலங்கள் இருக்கும், அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம்தான். எப்ப தீமையை எதிர்த்து நம்ம வெற்றி கொள்றோமோ அது நம்ம வீரமும் தைரியமும் வைராக்கியமும் நம்ம கிட்ட மேலும் மேலும் பெருக செய்யும், பக்தியை பெருக செய்யும், ஒரு திருப்தியை தரும். ஒரு சத்திரியனா, ஒரு வைசியனா, ஒரு ராஜனா, ஒரு ஆச்சாரியனா நம்மளை கம்பீரமா நிமிர்ந்து நம்மளை நாமளே நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வாழ வைக்கும். அதனால இந்த துன்ப காலங்கள் தீயவர்களால் தூண்டப்பட்டு நாம அந்த தீமையை எதிர்த்து போராடுற இந்த காலமெல்லாம் நம்மளுடைய வீரத்தையும் பெருமையும் பக்தியின் வைராக்கியத்தையும் காட்டக்கூடியதாக இருக்குமே தவிர அதுக்கு பணிஞ்சு வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம், ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வராது. அதனால பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லணும், நல்லா ரசிக்கணும். எப்படி ரசிக்கணும்? இந்த தீமையை எதிர்க்கிறதுல ரசிக்கணும். இந்த முட்டாள்களின் கேலி கூத்தான இந்த உலகியல் ஆபத்துகள்னு மந்திரை சொல்ற இந்த மந்திரை போதிக்கிற விஷயங்களும் இப்பவும் நம்மளை சுற்றியும் நம்ம மேலையும் நாம கைகைங்கிற நிலைமையில இருந்தோம்னா நம்ம மேலையும் இதெல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதோட அடையாளமே கிடையாது. எந்த தேசம் தெரியாது, இது பிறப்பிடம் என்னன்னு தெரியாது. அந்த தீய சக்திங்கிறது கூட நமக்கு சோதனை மாதிரி நம்மளை பட்டதீட்டக்கூடிய, கத்தியை பட்டதீட்டம்னா தரையில் இருக்கிற ஒரு சாதாரண மண், அந்த மண்ணில் கல்லில் தீட்டுவாங்க. அதே மாதிரி நம்மளை நாமளே தீட்டிக்கிறதுக்கான ஒரு உபகரணம் தானே தவிர இது நமக்கு ஆபத்தான விஷயம் கிடையாது தீமைங்கிறது. அதை என்னன்னு பார்த்துருவோம். ராமநாமத்தை சொல்லி நம்மளை நாமளே ஆனந்தமா ஆள்றதுக்கு மேலும் மேலும் மந்திரையும் சேர்த்து தியானிப்போம், கைகையையும் சேர்த்து தியானிப்போம். அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் நீங்க நாமம் சொல்லி நல்லபடியா ரசிச்சோம்னா நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பகைவர்கள் அப்படிங்கிற அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு, ஒரு கம்பீரமான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நிமிர்ந்து வாழ்றதுக்கு இந்த சம்பவம் ராமாயணத்தில் ரொம்ப மிக முக்கியமான கட்டம். மந்திரையுடைய போதனை, கையை மாற்றக்கூடிய இந்த போதனை ராமாயணத்தில் ஒவ்வொரு காட்சியும் இந்த ஒவ்வொரு தர்மத்தை நமக்கு எடுத்து சொல்லும். அதில்
எந்த காட்சி எந்த மாதிரியான கட்டம் நமக்கு தர்மத்தின் வலிமையும் இனிமையும் சொல்லும் அப்படிங்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு எல்லாமே அதே மாதிரி சொல்லுமே தவிர ஒவ்வொன்றும் இதை சிறப்பு அது சிறப்புன்னு தனித்தனியாக பார்க்கும்போது இதை விட அது சிறப்பு, அந்த காட்சியை விட இந்த முந்தின காட்சி நல்லா இருக்கும், அடுத்த காட்சி அப்படின்னு வெவ்வேறா நினைக்க வேண்டாம். எல்லாமே அதனதன் சம்பவத்தில் அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த காட்சி அதி அற்புதமானது. ராமனுக்கு உடனடியாக ராஜ்யாபிஷேகம் அப்படின்னு தசரதர் முடிவெடுத்ததோ, ராமன் உடனடியா உபவாசம் இருந்து அதுக்கு தயாராகி வந்ததோ, மக்கள் ஆனந்தமாய் இருந்ததோ, ஆரம்பத்திலேயே பரத சத்ருகனர் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனதோ, எல்லாத்துல இருந்தும் ஒரு தர்மம் நமக்கு ஒரு அறிவிப்பு, ஒரு முடிவான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கும். அதுல இந்த கைகையையும் மந்தரையும் பேசிக்கிட்ட இந்த காட்சி, இந்த நிகழ்ச்சி மிக மிக ரசனையான விஷயம். ஆழ்ந்த அறிவும் மனோபலத்தையும் வளர்க்கக்கூடிய அற்புதமானது. இதை நாம சொல்லி நல்லபடியா புரிய வைக்கலாம். இதோட மகிழ்ச்சிய எப்படி சொல்றதுன்னு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. வால்மீகி அவர் நினைச்சு பாடின அந்த சுகமான விஷயங்கள் மேலும் மேலும் ராமாயணத்துல மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே தான் போகும். அதனால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த காட்சியை மறுபடி நம்ம தியானிக்கணும், நினைச்சு பார்க்கணும், நாம சொல்லணும். நம்ம உடல் மனோராஜ்யத்திலையும் இந்த காட்சியவும் பொருத்தி பார்க்கறது ஒரு சின்ன உபகாரம் தானே தவிர, இதுவே நான் உடலுக்கும் மனசுக்கும் சொன்ன உதாரணமே இதனுடைய முழு அர்த்தத்தையும் தந்துராது. முழு அர்த்தம் உங்களுக்கு ராமனுடைய கிருபையினால அவங்களுக்கு தெளிவா புரியணும். அதுக்கு நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லணும். தொடர்ந்து நாம சொன்னோம்னா ஞானம் விருத்தியாகும், அறிவு தெளிவாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.